ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு அமைதியாக நிறைவு பெற்றது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முதன்மை குறிக்கோள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கமாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி புதிய சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பாஜக பிரமுகரும் ராகவா சேனல் உரிமையாளருமான திரு பாலன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு அமைதியாக நிறைவு பெற்றது. புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில் காலியாக உள்ள 26 இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் ஒரு காட்சிக்கூட உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் 27 பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை எழுத்துத் தேர்வு இன்று புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த 59 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. ஒரு பணியிடத்திற்கு 803 பேர் என்ற விகிதத்தில் மொத்தம் 21,688 தேர்வர்கள் தேர்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி பகுதியில் தாகூர் கலைக்கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 44 மையங்களிலும், காரைக்காலில் 9 மையங்களிலும், மாஹேவில் 2 மையங்களிலும், ஏனாமில் 5 மையங்களிலும் தேர்வு நடைபெற்றது. காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெற்ற தேர்விற்காக தேர்வர்கள் முன்கூட்டியே தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். தேர்வர்களின் அடையாள சான்றுகள் மற்றும் கைவிரல் ரேகைகள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. மொபைல் போன்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் முறைகேடுகளை தடுக்க ஜாமர் கருவிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. தேர்வு எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்று நிறைவடைந்ததாக தேர்வு அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்வு முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முதன்மை குறிக்கோள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டு வரும் தாமதம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். அவர் கூறுகையில், அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். மக்களின் நலனுக்காக அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணம் என்று யாரேனும் கருதினால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன் என்றார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் சென்டாக் மூலம் கல்வி பயிலும் மாணவர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனை அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக, நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்தேன். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே எனது முதன்மை குறிக்கோள் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 141ஆம் ஆண்டு தொழிலாளர் தின விழா, சலவைத்துறை 50ஆம் ஆண்டு பொன்விழா மற்றும் நலசங்க ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சலவையாளர் நகரில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய
பேசிய லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சலவையாளர் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர சட்டப்பேரவையில் பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மேலும் இப்பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். மேலும் இப்பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த உதவிகள் தேவைப்படின் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இப்பகுதியில் குடித்தண்ணீர் உப்பு கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விரைந்து இந்த குடிநீர் பிரச்சினைக்கு பிளான்ட் அமைத்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் சுப்பிரமணியன், அவைத்தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சாமிக்கண்ணு ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் மாசிலாமணி, இளங்கோ, ராஜேந்திரன், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் பழனி என்கிற பாபு வரவேற்புரை ஆற்றினார். சரவணன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொருளாளர் கதிரவன் நன்றியுரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்க ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. குருமம்பேட்டை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி பௌர்ணமியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இத்திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. இந்த கன்னியா சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய 52ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர்குல மரபினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி முத்துப்பல்லக்கில் மின் விலங்கு சிவ அலங்காரத்துடனும் வான வேடிக்கையுடனும் திருவீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதனை ஆன்மீக பக்த கோடிகளும் சமுதாய பெருமக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் முத்துப்பல்லக்கு உற்சவத்தில் கலந்து கொண்டு சிவ எம்பெருமான் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மட நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்ற வில்லியனூர் கோட்டைமேடு டாக்டர் குமார் குழுவினரின் சிறப்பு நாதஸ்வரம், தவில், இனிசை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முத்துப்பல்லக்கு விழா குழுவினர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காமராஜ் நகர் வளர்ச்சி பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். காமராஜ் நகர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் தேவைகளாக உள்ள சாலை வசதி, குடிநீர், வடிகால் அமைப்பு, தெரு விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரைந்து நிறைவேற்றுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் காமராஜ் நகர் தொகுதி மக்களை தாமதமின்றி சென்றடைய அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். தொகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அன்றாட பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா திரு தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி நாயக சமய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோயிலில் 40வது வருட பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தாயாருடன் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் முக்கிய வீதிகளின் வழியாக வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்த திரு தேரோட்டத்தில் சுற்றுப்புறத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர்
143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், மணிகண்டன், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், அன்பு, எழில், மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,395 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,15,160 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,840 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இளநிலை நூலக உதவியாளர் தேர்வு அமைதியாக நிறைவு பெற்றது. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முதன்மை குறிக்கோள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.